தீபிகா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் மற்றும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இன்று பேட்டியளித்திருக்கிறார்கள். நாளை நடைபெற இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் பங்கேற்கும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு கூட்டமாக இருக்கும் என்றும், தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த பேட்டியின் போது கூறினார். பியூஷ் கோயல் பேட்டியளிக்கும் போது கூறிய மிக முக்கியமான ஒரு கருத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு தலைவர், தேசிய அளவில் அதற்கு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி இருப்பார் என்ற மிக முக்கியமான ஒரு குறிப்பையும் அவர் பியூஷ் கோயல் என்ற பேட்டியின் போது அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேசிய அளவில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பியூஷ் கோயல் அறிவித்திருக்கிறார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படுவதற்கான முன்னோட்டமாக பியூஷ் கோயலின் இந்த பேட்டி அமைந்திருக்கிறது. இதை தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது என்றும், நாளைய நடைபெறக்கூடிய அந்த கூட்டம் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெறும் என்றும், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு கூடுவார்கள் என தான் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஜனநாயகி கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கும் அந்த கூட்டம் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக இருக்கும் என்ற கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி நிலத்தில் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜகவின் நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருக்கும் அங்கு காலை விருந்து அளித்து அதன் பின்னர் இருவரும் கூட்டாக பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பேசியது நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமை மற்றும் மாற்றம் ஆகியவை குறித்துதான் இந்த காலை விருந்தின் போது பேசினோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அபிஷியலாக அவர்கள் தெரிவித்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த கூட்டம், அந்த மதுராந்தகத்தில் நடைபெற உள்ள கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து தான் நாங்கள் பேசினோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள அமமுகவிற்கு எத்தனை சீட்டுகள் வழங்குவது, எந்தெந்த தொகுதிகள் வழங்குவது என்பது குறித்தும் பியூஷ் கோயலிடம் இன்று ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர தேமுதிகவை கூட்டணியில் இணைத்தால் அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் இறுதியாக கொடுக்கலாம் என்பது குறித்தும் இன்றைய அந்த காலையில் இபிஎஸ் உடன் பியூஷ் கோயல் நடத்திய ஆலோசனையில் அவர்கள் பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவுக்கான இடங்களை முடிவு செய்வது மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெறக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் ஒருவேளை ஓபிஎஸ் ஆகவோ அல்லது டாக்டர் ராமதாஸோ தேமுதிகவோ இணைந்தால் அவர்களுக்கான எண்ணிக்கையை எந்த அடிப்படையில் நிறுத்துவது, 170 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக போட்டியிடுவது உறுதி என்பதை பியூஷ் கோயலிடம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய அந்த காலை விருந்துக்கு பின்னர் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் உறுதிப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 170 இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களை மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 64 இடங்கள், 50க்கும் மேற்பட்ட இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் கொடுக்கலாம் என்றும், ஆனால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என்று பியூஷ் கோயல் அறிவித்து விட்டார். இதனால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் முதன்முறையாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னதாக அமித்ஷா தமிழகத்தில் வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்பார் என்ற அடிப்படையிலேயே அவர் கருத்துக்களை கூறியிருந்ததும் கூட்டணி ஆட்சி என்பதும் சர்ச்சையை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இப்போது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதும் இன்றைய பேட்டியில் மூலமாக திட்டவட்டமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர மற்ற கட்சிகளுக்கான கூட்டணி விவரங்களையும் தொகுதிகளின் எண்ணிக்கை விவரங்கள் குறித்தும் ஓரளவு இது இறுதி செய்யப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் வருகைக்கு பின்னர் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை நடைபெறக்கூடிய அந்த பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் அந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பிற்பகல் மாலை 4 மணி அளவில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் இப்போது உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, இது தவிர புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தேமுதிக பங்கேற்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. டிடிவி தினகரன் பங்கேற்பது நேற்றே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணியைச் சேர்ந்த அந்த தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும், புதிய தலைவர்கள் யார் பங்கேற்பார் என்ற எதிர்பார்ப்பும் இப்போதே அதிகரித்திருக்கிறது. தீபிகா.